நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்பு என்ன அப்படின்னா, இன்றைக்கி குடும்பத்தை குறித்து தான் இன்றைக்கி பேசணும்னு சொல்லி திரும்ப ஸ்தோத்திரம் எடுத்திருக்கிறோம். இன்றைக்கி கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கை, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற குடும்பம், ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வீடு, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற பைக்கு, காரு, எல்லாவற்றும் ஆண்டவர் நமக்கு எதுக்கு கொடுக்குறாரு அப்படின்னா வாழ்வதற்காக கொடுக்குறார். கவனிங்க, ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் எதுக்கு நமக்கு ஆண்டவர் கொடுக்குறார் அப்படின்னா வாழ்வதற்கு தான் ஆண்டவர் கொடுக்குறார். ஆனால் இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் வாழ தெரியாமல் இருக்கிறாங்க. இன்றைக்கி கவனிக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகள், அநேக குடும்பங்களில் கிறிஸ்தவர்களே நம்ம சொல்ல போனால் இன்றைக்கி எப்படி வாழணும்னு தெரியல. அப்போது கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்தவ பிள்ளைங்க ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற வாழ்க்கை. இன்னைக்கு கவனிங்க, இன்னைக்கு ஆண்டவர் ஸ்தோத்திரம் நம்மை ஒரு இடத்துல திருமணமாகி வரணும்னு வச்சிங்க. நம்ம கவனிங்க, நான் செய்திக்குள்ளே போகிறேன். ஆண்டவர் நமக்கு ஒரு ஒரு கணவரை கொடுத்துருக்குறாங்க, மனைவி கொடுத்துருக்குறாங்க. அப்போது நாம் அந்த இடத்துக்கு போகிறோம். இப்போது பெரும்பாலும் கணவர் அவங்க சைட்லேருந்து என்ன பண்ணுறதில்ல, அவங்க இப்போ மாமியார் வீட்டுக்கு போகிறாங்க அப்படின்பது இல்லை. மோஸ்ட்லி அதிகமாக என்ன பண்ணுறாங்க, பெண் பிள்ளைங்க தான் கணவர் வீட்டுக்கு வருவாங்க. அப்போது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற கொடுக்க போகிற வாழ்க்கை என்பது தேவ சித்தத்தின்படி தான் நடக்குது. இன்றைக்கி கவனிங்க, இன்றைக்கி இந்த உலகத்தில் இன்றைக்கி இப்போ இருக்கிற காலகட்டத்தில் என்னென்னவோ இப்போ பிளான் பண்ணுறாங்கன்னு நடக்குது. ஆனால் தேவ சித்தத்தின்படி ஆண்டவர் நம்ம ஒரு வீட்டை கொடுத்துருப்பாரே, ஆனால் ஒரு கணவரை கொடுத்துருப்பாரு, ஒரு பிள்ளைகளை கொடுத்துருப்பாரோ, நமக்கு என்னென்ன ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரோ அதை நம்ம வாழ்வதற்கு தான் நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. தவிர அதை குறை சொல்கிறதுக்கு ஒரு நாளும் நமக்கு அது உரிமையே கிடையாது. இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு ஒரு கூரை வீட்டில் இருக்கிறோம். நம்ம எல்லாருமே எல்லாருக்குமே அந்த அனுபவம் உண்டு. கூரை வீடு, அந்த கூரை வீட்டில் நம்ம ஆயா தாத்தா அப்பா அம்மா அவங்க என்ன பண்ணிருக்க, பல வருஷமாக அந்த கூரை வீட்டில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இருந்திருக்கிறாங்க. இப்போது ஆண்டவர் ஒரு ஸ்தோத்திர வீட்டை கொடுக்குறார். என்ன, ஒரு கூரை வீடு, ஓலை எடுத்துகிட்டு ஒரு ஓடு போடுற ஒரு வீட்டை கொடுத்துருப்பாருன்னு வச்சுங்களேன். அல்லது ஓடு போட்ட வீட்டை எடுத்துகிட்டு ஒரு ரூப்பு போடுற வீடு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா அதை கொண்டு தான் நம்ம வாழணுமே தவிர அதற்கு மேலே நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா பிளான் பண்ணக்கூடாது. இன்னைக்கு உண்மையாகவே அநேக குடும்பங்களில் நிம்மதி இல்லாமல் போகிறதுக்கு காரணம், அநேக குடும்பங்களில் இன்னைக்கு நிறைய பேரை பார்க்க முடியும். நம்ம கிராமத்தில் இருக்கிறனால நிறைய பேரை பார்க்க முடியும். ஜுரமானா கூட வேலைக்கு போவாங்க, பார்த்துக்கிறீங்களா? உடம்பு சரியில்லாமல் இருக்கும். அநேக பேர் பெட்டில் அட்மிட் பண்ணியிருப்பாங்க, டிஸ்சார்ஜ் ஆகி ஒரு நாள் 2 நாள் தான் இருப்பாங்க. திரும்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, வேலைக்கு போவாங்க. என்னப்பா வேலைக்கு எவ்வளோ சீக்கிரம் போகிற அப்படின்னா, இல்லைங்க ரொம்ப கடன் இருக்குது சொல்லிட்டாங்களா, கேள்விப்பட்டுக்கிறீங்களா? ரொம்ப கடன் இருக்குதுங்க. அப்போ என்னங்க எவ்வளோ சீக்கிரம் வேலைக்கு போகிறீங்க, உடம்பே நல்லாகலை அப்படின்னா, இல்லைங்க இப்போ எங்கள் வீட்டில் கல்யாணம் வச்சுருக்குறோம், இல்லை வீடு கட்ட வேண்டிய வேலை இருக்குது, ஏதோ சொல்கிறோம். இன்றைக்கி உண்மையாகவே நான் சொல்கிறேங்க, இன்னைக்கு இருக்கிற நம்ம சபைக்கு நான் சொல்கிறேன், ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்துருக்கிறாரோ அதை சந்தோஷமாக வாழ பழகிங்க. புரிதுங்களா சொல்கிறது? இன்னைக்கு நம்முடைய சமாதானம் எங்கே குறையுது அப்படின்னா, எங்கே சமாதானம் கெடுது அப்படின்னா, இன்றைக்கி மற்றவர்களை பார்க்கும்போது, மற்ற வீட்டை பார்க்கும்போது, மற்ற வீட்டில் இருக்கிற பொருளை பார்க்கும்போது, அவங்க போகிற ஸ்தோத்திரம் பைக்கு, இன்றைக்கி இப்போ இதுக்கு முன்னாடிலாம் அந்த 110 ஒரு ஃபோன் இருக்கும், இப்போது கிடையாது. 110 ஒரு செல்ஃபோன் பட்டனு, கீபோர்ட் ஃபோன். அது பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நான் பார்த்துருக்கிறேன், காரில் வர அநேக பணக்காரன் அந்த ஃபோன் தான் வச்சுருந்தாங்க. நான் நிறைய பேர் பார்த்துருக்குறேன், அந்த பட்டன் செல்லுன்னு வாங்க. அப்போது அந்த செல்லு தான் பெரும்பாலும் இருக்கும். அந்த ஃபோன்லையுமே நம்ம நம்பர் போட்டால் அவங்க என்ன பண்ண போகிறாங்க, பேச போகிறாங்க, நம்ம கேட்க போகிறோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சரி கொஞ்சம் ஒரு 10,000 ரூபாயில் என்ன பண்ணலாம், செல்ஃபோன் வாங்க. இன்றைக்கி நிறைய பேர் என் கூட ஒருத்தர் இருக்கிறார், கடன் அதிகமாக இருக்குது, ஆனால் அவர் செல்லு மேலே பிரியும். வாங்கி 1 வருஷம் கூட ஆகாது, கிட்டத்தட்ட ஒரு 50,000 ரூபாய் செல்லு வாங்கினார். ரீசெண்டாக ஒரு 50,000 ரூபாய்க்கு செல்லு 55,000 வாங்கினார். அப்போ அந்த செல்லை இஎம்ஐ போட்டு வாங்கினார். அந்த இஎம்ஐ முடியறதுக்கு முன்னாடியே இன்னொரு செல்லை என்ன பண்ணுறாரு, 1,00,000 சில்லற, 110 சம்திங் அவ்வளோ.
இந்த கடன் இது ஆல்ரெடி இருக்குது. இப்போ வாங்குற அந்த செல்லு கடனும் இருக்குது. இப்போ எல்லா ஆனால் அந்த செல்ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊர்லேருந்து சிப்காட் பில்டிங் மேலே யார் இருக்கிறாங்கன்னு தெரியுது. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 6-7 கிலோமீட்டர் இருக்கும்ல, முக்கூர்மாத்துலேருந்து அந்த வீட்டு மேலேருந்து எடுக்கிறாங்க. சிப்காட்டில் அந்த டவர் இருக்குல்ல, அந்த டவர் மேலே ஆள் இருக்கிறது தெரியுது. கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிலோமீட்டர் மேலே அந்த டேங்க் ஏதோ ஒரு எங்கேயோ தெரியுற மாதிரி இருக்குது. அதை ஜூம் பண்ணி எடுக்கிறாரு. அதில் இருக்கிற பேர் எல்லாமே அவ்வளோ அக்யூரேட்டாக வருது. நான் என்ன சொல்கிறேன், ஆண்டவன் நம்ம ஆசீர்வதிச்சா நம்ம வாழலாம், வாங்கிக்கலாம். நம்ம கிட்ட பணம் இல்லை, கடனாக இருக்கிறோம், நமக்கு அடுத்த வேலைக்கு வழி இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்னா நாம் அடுத்த பிளானே பண்ணக்கூடாது. புரியுது என்ன சொல்கிறது? அடுத்த காரியத்துக்கு நீங்கள் போகக்கூடாது. ஆண்டவர் நமக்கு எங்கே பணத்தை கொடுத்து ஒரு வீடு கட்டணும் நம்ம தீர்மானம் பண்ணுறோம், பல வருஷமாக இருக்கட்டும், இடம் வாங்கணும்னு நினைக்கிறோம், பல வருஷமாக இருக்கட்டும், நாமே வாண்டடாக போய் நம்ம என்ன பண்ணுறோம், லோனு வாங்குகிறோம். வீடு இடம் வாங்குறதுக்கு லோனு, கடைக்கால போகிறதுக்கு லோனு, பேஸ் போகிறதுக்கு லோனு, அவங்க கூலி கொடுக்கறதுக்கு லோனு, எல்லாவற்றுக்கும் லோனு லோனு லோனு. கடைசியில் பார்த்தா வீட்டை சீல் வச்சுட்டு போயிடுறான். யார் வாங்கின லோனுக்காரு? நான் உண்மையாகவே சொல்கிறேங்க, உங்களை நான் கிண்டல் பண்ணுறதுக்கு இல்லை. நமக்கு ஆண்டவர் என்ன கொடுத்துருக்கிறாரோ அதை சந்தோஷமாக வாழ பழகுங்க. பவுல் சொல்கிறாரு, வாசிங்க பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். பிலிப்பியர் 4:11. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது திருப்தியாக வாழ பழகணும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சொல்லுங்க எப்படி இருக்கணும்? திருப்தியாக வாழ பழகணும். வாசிங்க. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் நிம்மதி இல்லாமல் போகிறதுக்கு காரணம் ஆசை. இன்னைக்கு அநேக பிள்ளைகள் நிம்மதி இல்லாமல் கணவன் மனைவிக்குள்ள நிம்மதியாக கூட கஞ்சி கூட குடிக்க முடியாது. எத்தனை பேருக்கு அந்த அனுபவத்தில் நீங்கள் கடந்து போயிருக்குன்னு எனக்கு தெரியாது. பணம் இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சண்டை வந்துடும். பார்த்துருக்குறீங்களா? பணம் வீட்டில் இல்லை, குறையுது, பணம் இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சண்டை வந்துடும். நான் என்ன சொல்கிறேன், பணம் இல்லை அப்படின்ற நினைவில் நம்ம போய் கறி எடுக்கணும்னு ஆசைப்படக்கூடாது. புரியுதுங்களா? இப்போ ஒரு சொம்பு கூ பார்த்தீங்க அப்படின்னா 30 ரூபாய். பெரும்பாலும் அதிகமாக நான் குடிக்கிறேன். 30 ரூபாய் ஒரு சொம்பு. அது தண்ணியாக இருக்குது, அது நல்லாவே இருக்காது. ஆனால் அதை நம்ம எப்போ குடிக்கிறோம், எப்போ தேடி போகிறோம் அப்படின்னா வெயில் ரொம்ப அதிகமாகிடுச்சு, வேறு வழி இல்லை அப்படின்னா அப்போ தான் எங்கே போகிறோம். அப்போ மற்ற நேரத்தில் அப்படின்னா 3 வேளையும் பிரியாணி கூட சாப்பிடலாம். சொல்லுங்க, 3 வேளையும். கர்த்தர் நமக்கு கொடுக்கிற பணம் 1 ரூபாய் ஆனாலும் அதை நம்ம எப்படி செலவழிக்கிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம 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 நினைக்கிறோம் வெறும் இது 10,000 தாங்க. ஆனால் அந்த 10,000 கூட இன்னைக்கு கூட சம்பாதிக்க முடியாத எத்தனையோ கோடிக்கணக்கான பிள்ளைங்க இருக்கிறாங்க. அப்போ நமக்கு கொடுக்கிற வருமானம் நம்ம எதுக்காக பயன்படுத்துகிறோம், எதுக்கு செலவழிக்கிறோம் என்பதை அப்படி கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே நமக்கு வீணாக தான் செலவு பண்ணுறோம். அப்போ அந்த வார்த்தை சொல்லுது 4:12 பவுல் சொல்றார், எனக்கு தாழ்ந்திருக்குமோ எனக்கு தெரியும், எனக்கு வாழ்ந்திருக்கும் தெரியும். எப்போ நான் இருக்கும்போது எனக்கு வாழறேன், இல்லாத போது நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, இன்னைக்கு கவனிங்க, வேலையே இல்லை. இப்போ ஒரு உதாரணத்துக்கு கொரோனா டைம்னு வச்சுங்களேன். கொரோனா டைமில் யாருமே வீட்டை விட்டு என்ன பண்ணக்கூடாது, வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அனௌன்ஸ் பண்ணியாச்சு, யாரும் வரக்கூடாது, உங்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் நாங்கள் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அந்த அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க. இப்போ பணம் இல்லை, இப்போ வீட்டுக்கார போய் வேலைக்கு போங்க, எனக்கு பணம் வரணும், பணம் வேணும்னு சொன்னால் அவர் என்ன பண்ணுவாங்க? மனைவியாக கூட இருக்கட்டும், கணவராக கூட இருக்கட்டும். புரியுது நான் சொல்கிறது? வழியே இல்லை. இப்போ கூட இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா லாக்டவுன் போட போகிறேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க. அது எப்படின்னு தெரியல. இப்போ 1 வாரம் நமக்கு லாக்டவுன் போட்டாங்க, வெளியிலே போக முடியாது, வழியே இல்லை அப்படின்னா 1 வாரம் திருப்தியாக சாப்பிட்ற குடும்பம் இன்றைக்கி நிறைய பேர் இல்லை. புரியுதுங்களா நான் சொல்கிறது? 1 வாரம் லாக்டவுன் வெளியே போகாதீங்க அப்படின்ட்டாங்கன்னா, இப்போ இந்த போர் நிற்கவே இல்லை, எவ்வளோ பேச்சுவார்த்தை பேசுகிறாங்க, அது அவங்க என்ன பண்ணல, ஒத்து வரவே இல்லை.
இப்போ கேஸு நமக்கு என்ன ஆயிடுச்சு, டிமாண்ட் ஆயிடுச்சா? அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டு கேஸ் மாத்திரம் இல்லை, வண்டிக்கு போகிற கேஸும் என்ன பண்ணியாச்சு, டிமாண்ட். இப்போ எல்லாமே இல்லை, ஒரு காலகட்டத்தில் இருக்கிறத வச்சு தான் சாப்பிடணும் போது எனக்கு எத்தனை பேர் வீட்டில் பேங்க் பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா, ஒருத்தர் வீட்டில் கூட போகிறது எல்லாம் ஜீரோ பேலன்ஸ் தான் இருக்கிறோம். நாமளே பேங்க்காரனுக்கு சேர்ற மாதிரி இருக்குது 500 ரூபா மினிமம் பேலன்ஸ் என்ன பண்ணிடுறோம். புரியுது நான் சொல்கிறது? இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நமக்கு தாழ்ந்திருக்கவும் நமக்கு தெரியணும், வாழ்ந்திருக்கவும் நமக்கு தெரியும். எப்போ நமக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரா, நல்ல சாப்பாடு சாப்பிட்டு. இன்னைக்கு பெரும்பாலும் கஞ்சிக்கு வழி இல்லாதது தான் பில்டப் பண்ணுது. பார்த்துருக்கிறீங்களா? அவங்க பேச்சு பார்த்தீங்க அப்படின்னா நம்புற மாதிரியே இருக்கும், நம்புற மாதிரியே இருக்கும். ஒரு டீ வாங்கி கொடுனா வாங்கி கொடுக்க மாட்டாங்க. நான் பரிசு என்ன பண்ணிட்டு வந்தேன் வீட்டில் போய் பார்த்துக்கிறீங்களா? ஆனால் பேசுறதெல்லாம் அந்த ஹோட்டலு இந்த ஹோட்டலு. இன்னைக்கு உண்மையாக சொல்கிறேங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது திருப்தியாக வாழ பழகிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இருக்கிறத கொண்டு, அது கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், நமக்கு என்ன சாப்பாடு இருக்குதோ அது என்ன பண்ணுங்க, திருப்தியா சொல்லுங்க. ரேஷன் அரிசி கிடைக்க மாட்டேங்குது இந்திக்காரர்களுக்கு, இருக்குதுன்னா போதும் வந்து வாங்கிக்கிறோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், கோழிக்கு போடுறோம், மாட்டுக்கு வைக்கிறோம். புரியுதுங்களா? நான் உங்களை குற்றப்படுத்தலை, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சா நல்லா இருங்க. ஆனால் இருக்கிற நிலைமையை ஒரு நாளும் குறை சொல்லி அதில் பிரச்சனை உருவாக்கிக்காதீங்க கணவன் மனைவிக்குள்ள. புரியுது நான் சொல்றது? இதுதான் இருக்குது, இதுதான் சொல்லுங்க, இதுதான். அதுதான் சொல்லுவாங்க பழமொழி, ரத்தம் இல்லாதவன ரத்தம் கேட்டவங்க என்ன பண்ணுவாங்கல்ல. அப்போ நம்ம வாழ்க்கை என்பது கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆண்டவர் நமக்கு என்ன கொடுக்கிறாரோ, ஆண்டவர் நமக்கு என்ன கொடுக்கிறாரோ அதை வச்சு திருப்தியாக வாழ பழங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் மூக்க பிடிக்க சாப்பிட்றாங்க. ஆண்டவர் அற்புதம் செஞ்சார். உடனே அடுத்த காரியத்துக்கு போகும்போது ஆண்டவரை திட்டுறது. புரியுதுங்களா? ஆண்டவரை தண்ணி கேட்குறாங்க, தண்ணி கொடுக்குறாரு, கசப்பு. அது ஒரு அற்புதம் செய்கிறாரு, கொம்பை வெட்டி போடுன்றாரு, மாறா கசப்பு மாறு. அப்போ ஒவ்வொன்று 1 by 1 ஆண்டவர் செஞ்சாலும் இஸ்ரவேல் ஜனங்களை போல தான் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் குடும்பத்தில் குழப்பத்தை உருவாக்குறோம். அது கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும். அந்த வார்த்தை சொல்லுது, கிறிஸ்தவ வாழ்க்கையில் மிக மிக தேவையான ஒரு எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? வாசிங்க 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். வாசிங்க 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தி தான் மிகுந்த ஆதாயம். சொல்லுங்க, என்ன பக்தி? இப்போ ஒரு நாளைக்கு 500 ரூபாய் தான் மினிமம் சம்பளம்னு வச்சுங்க. அது மனைவியாக இருக்கட்டும், கணவராக இருக்கட்டும், 500 ரூபாய் தான் சம்பளம். இப்போ 500 ரூபாய்க்கு அவர் கஷ்டப்பட்டு வராங்க. இல்லை எனக்கு 1000 ரூபாய் வேணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும்? சொல்லுங்க, கவனிங்க. இப்போ 500 ரூபாய் ஒரு நாளைக்கு சம்பளம், கணவனும் மனைவியும் வாங்குறாங்க. அப்போது இல்லை எனக்கு இது சம்பளம் பத்தாது, இன்னும் எனக்கு வருமானம் வேணும், எனக்கு 1000 ரூபாய் வேணும்னா அவங்க என்ன பண்ணணும்? சொல்லுங்க, அவங்க என்ன பண்ணணும்? சம்சியாரியாக இருக்கிறவன் திருட தான் போகணும். புரியுதுல்ல என்ன சொல்றது? அப்போ தேவையில்லாத வழி, தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத உறவு, தேவையில்லாத பழக்கம் எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா, இன்னைக்கு குடும்பம் என்பது நம்ம சேர்ந்து வாழ பேலன்ஸ் பண்ணணும். குடும்பம், கணவன் மனைவி என்ன பண்ணணும்? பேலன்ஸ் பண்ணணும். இப்போ ஒரு வருமானம் இவ்வளவுதான் வீட்டில் இருக்கிறது அப்படின்பது கட்டாயம் கணவனுக்கும் தெரிஞ்சிருக்கணும், மனைவிக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஒரு வருமானம் சொல்லுங்க, வீட்டில் ஒரு வருமானம் இருக்குது. இல்லைங்க எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படின்னா, நீ சம்பாதிச்சு வைக்கிறது அப்பா அம்மாக்கு சொல்லுங்க. தெரியுமா? தெரியக்கூடாது. தெரியல அப்படின்னா ஆன்லைன் தான் வரும், வீட்டாண்ட ஒவ்வொன்றா வரும் பார்சல். நான் சொல்கிறேன், இவ்வளோ தான் நம்மக்கிட்ட வருமானம், இவ்வளோ தான் இருக்குது. நிறைய பணக்காரர்களை பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வருமானத்தை வச்சு ஒவ்வொன்றும் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதம் இவ்வளோ செலவாக இருக்குது, வரவு செலவு. நம்ம எப்போச்சும் வரவு செலவு இல்லை, இந்த மாதம் இவ்வளோ வந்திருக்குது, மீதம் எடுத்து வச்சிருக்கிற மாதம் இந்த 2026 தொடங்கி இந்த 4வது மாதத்தில் இந்த இப்போ எங்கள் வீட்டுக்கார் சம்பாதிச்சு வந்த வருமானம், எங்கள் மனைவி சம்பாதிச்சு வந்த வருமானம், இதை மீதிங்க நான் எடுத்து வச்சிருக்கிறேன். எப்பயாச்சும் சொல்லியிருக்கிறோமா? நல்லா யோசித்து பாருங்கள். எப்படியோ முட்டி மோதி கூட மாதத்துக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வருது,
கொஞ்சம் அங்கே செலவு கம்மியாகுது. ஆனாலும் நம்மக்கிட்ட என்ன இல்லை அப்படின்னா பேங்க் பேலன்ஸ், நம்ம சேமிப்பே கிடையாது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு நம்மக்கிட்ட காசு இல்லை. 3 நாள் அட்மிட் ஆகணும். செலவு என்ன செலவுன்னா சாப்பாடு செலவு தான். அதுக்கே இன்றைக்கி நிறைய பேர் பக்கத்தால் கையேந்திர நிலைமைக்கு இருக்கிறோம். யோசித்து பார்த்துருக்குறீங்களா? எங்கே போகிறதுக்கு? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போனது பேராசிட்டமல் ஒரு அட்டை கொடுத்துருவாங்க. உனக்கு எப்போல்லாம் ஜுரம் அடிக்குதோ நீ போட்டுக்கோ. ஆனால் பெட்டு ஃப்ரீ, மருந்து மாத்திரை ஃப்ரீ. ஆனால் நீ சாப்பிட்றதுக்கு அப்போது நம்ம 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 அந்த 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 சாப்பாட்டு செலவுக்கே நிறைய பேர்கிட்ட என்ன இல்லை. இப்போ சாதாரணமாக கவர்மெண்ட் வேலை, நம்ம எல்லாமே கவர்மெண்ட் வேலை செய்கிறோம். என்ன வேலை? 100 நாள் வேலை. அதை 50 ரூபாய் மிச்சம் வச்சு எடுத்து வச்சா கூட நமக்கு அது ஒரு நாளைக்கு நமக்கு என்ன ஆகும்? தேவைப்படுமா இல்லையா? ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? போதும் என்கிற மனம் நம்மக்கிட்ட வர்றது கிடையாது. எதில்? போதும் என்கிறதுல அந்த மனம். அதுதான் அடுத்த வசனம் கூட, 7வது வசனம் வாசிங்க. உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடன். இப்படி இருந்தால் எந்த வீட்டு முன்னாடியும் கடன்காரன் வரமாட்டான், லோனுக்காரன் வரமாட்டான். எப்படி? உண்ணவும். அப்போ நமக்கு தேவை என்னவோ அந்த தேவையை மாத்திரம் நம்ம பேலன்ஸ் பண்ணிட்டு போனோம், நமக்கு தேவையில்லாத கடன்காரன் தொல்லை வர. இன்னைக்கு 4 பேர் சம்பாதிச்சா கூட இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் பத்த மாட்டேன். ஒரே குடும்பத்தில் ஒரே வருமானத்தில் சம்பாதிச்சு பேலன்ஸ் பண்ணுற குடும்பமும் இருக்குது. 10 பேர் சம்பாதிச்சாலும் அதில் நம்மளால் என்ன பண்ண முடியல. இன்னைக்கு உண்மையாகவே சொல்கிறேன், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இன்னைக்கு எதிர்பார்க்கலாம். ஆண்டவரே இது வேணும், வீடு வேணும், இடம் வேணும், என் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு பைக் வேணும், இல்லை உங்கள் தகுதிக்கு ஏற்றவாறு கார் வேணும், கேட்கல, தப்பு இல்லை. ஆனால் அதுக்காக நீ ஜபந்தான் பண்ணணுமே தவிர அதுக்காக நீ சுய பிரயோஜனத்தில் மாம்சத்தில் என்ன பண்ணக்கூடாது. மனுஷனை தேடி கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் தான் நமக்கு ஐஸ்வர்யத்தை தரும். அப்போ ஆண்டவன் நம்ம எந்தெந்த காரியத்தில் டிலே பண்ணுறாரோ வெயிட் பண்ணுங்க. யோபு வெயிட் பண்ணுறாருல்ல, அவர் ஓட்டை வச்சுட்டு சொரண்டிட்டு இருக்கிறாரு. ஒரு வார்த்தை கூட ஆண்டவரே என்னை இப்படியா விட்டுட்டீங்கன்னு ஒரு வசனத்துக்குள்ள அவர் என்ன பண்ணவே இல்லை. ஆண்டவர் கேட்கவே இல்லையே. இப்போ ஆண்டவர் நடு ரோட்டில் விட்டுட்டாரு அப்படின்னு வச்சுங்களேன், கற்பனை பண்ணி பாருங்க. பணக்காரன் பிளாட்பாரத்தில் இருக்கிறான், அதோடு விட்டு இருந்தா பரவாயில்ல, பலவீனம் வேற, அவர் ஓடு எடுத்து சொரண்டிக்கிட்டே இருக்கணும் நம்பிச்சல். அப்பவும் அவர் என்ன பண்ணவே இல்லை, ஒரு வார்த்தையும் ஆண்டவரை கேட்கவே இல்லை. அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம எதிர்பாருங்க, ஆசைப்படுங்க, ஆனால் அது கர்த்தரிடத்திலிருந்து தான் பெற்றுக்கொள்ளணுமே தவிர, கர்த்தரால் அண்டி தான் அதை நம்ம செயல்படுத்தணுமே தவிர, நம்ம சுயத்தினால நம்ம நிறைய பிரயோஜனப்படுறோம், நிறைய பிளான் பண்ணுறோம், அது நமக்கு என்னவா இருக்குது அப்படின்னா ரொம்ப பாரமாக போகுது. புரியுதுங்களா? ரொம்ப ஆண்டவர் கொடுக்காத ஆசீர்வாதத்தை நம்ம வாண்டடா நம்ம என்ன பண்ணுறோம், ஆண்டவர் தான் எனக்கு கொடுத்தாருன்னு சொல்கிறோம். ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்துருப்பார் அப்படின்னா அந்த ஆசீர்வாதத்தை குறித்து ஒரு நாளும் அதில் கவலை இருக்காது, அதில் கண்ணீர் இருக்காது, அதில் எந்த பாடுகளும் இருக்காது. அது ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம். அப்போ நிறைய விஷயங்களில் இன்றைக்கி நம்ம பிரச்சனை வருது, போராட்டம் வருது அப்படின்னா அது நாமளே வாண்டடாக தேடின சில ஆசீர்வாதம். புரியுதுங்களா? இன்னைக்கு கர்த்தர் பிள்ளைக்கு நல்ல கவனிக்கணும். இந்த வார்த்தை சொல்லுது, இந்த போதும் என்கிற, எப்படி உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவுள். அடுத்த வசனம், ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளினால விழுந்து போவார். அப்போ இன்னைக்கு உங்களை பார்த்து நான் சொல்றேன், ஆண்டவர் உங்களுக்கு கூரை வீடு கொடுத்துருக்கிறாரா? கரண்ட் பில்லு மிச்சம், ஃபேன் போட தேவையில்லை. இப்போ இந்த ரூப் போட்ட வீடு அப்படின்னா கரண்ட் ஆஃப் ஆகிட்டாவே தெரியும். ஆல்ரெடி அட்டை எடுத்துருப்போம், ஆல்ரெடி ஒரு அட்டை கரண்ட் ஆஃப் ஆகிட்டா ஒரு அட்டை தேடும். அதே கூரை வீடுன்னு பாருங்க, கரண்ட் இருக்கிறதும் தெரியாது. புரியுது என்ன சொல்றது? அப்போ ஆண்டவர் நமக்கு கூரை வீடா சந்தோஷமா என்னங்க சந்தோஷமா? அதுதான் நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன், மாடி மேலே மாடி கட்டி கடைசியாக மேலே ஒரு கூரை போடுறான்.
எதுக்குடா அப்படின்னா அனல் வரக்கூடாது. அதில் முதல்ல கூரை போட்டால் எத்தனையோ கோடி நமக்கு பார்த்தீங்கன்னா, நிறைய ஹோட்டலில் பார்த்தீங்க அப்படின்னா அது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஓலை கொட்டை போட்டுருக்கோம். நீ உண்மையாகவே சொல்கிறேன், நம்ம எதிர்பார்க்குற எதிர்பார்ப்பு கர்த்தரிடத்திலிருந்து எதிர்பாருங்க. ஆண்டவரே நீங்கள் எனக்கு தாங்க. மனுஷங்கிட்ட இருந்து எனக்கு ஒரு நாளும் எந்த ஆசீர்வாதமும் எனக்கு என்ன பண்ண தேவையில்லை. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. உனக்கு 10 மாடி கொடுத்தாலும் சந்தோஷம், ஆண்டவர்கிட்ட தான் பெற்றுக்கொள்ளுங்க. எனக்கு சைக்கிள் கொடுல, ஆண்டவர் கார் கொடுத்தான்னு நீயே பிளான் பண்ணாத. புரியுதுங்களா? நான் ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணுவேன், காரும் இல்லை, அது வாங்கினா அது கட்டுற டீவு, அதுக்கு போடுற டீசலு, அதுக்கு டிரைவருக்கு கொடுக்குற சம்பளம், அப்போ தான் தெரியும் அதனுடைய பிரச்சனை. புரியுதுங்களா? அப்போ நமக்கு ஆண்டவர் எதை கொடுக்குறாரோ அதை வச்சு திருப்தியாக வாழுங்க. 3 வேளையும் கஞ்சி தாங்க குடிக்கிற, பரவாயில்ல, சந்தோஷம். இல்லைங்க கஞ்சி குடல, கஞ்சி தண்ணி தான் குடிக்கிற, சந்தோஷம். ஃபாரின்ல அந்த கஞ்சி தண்ணியை தான் எத்தனையோ டாலருக்கு விற்கிறாங்களாம். நம்மக்கிட்ட ப்ரெஷ்ஷை கொடுத்துட்டு அவன் வேப்ப குச்சியை வளர்க்குறான். தெரியுமா உங்களுக்கு? நம்மக்கிட்ட ப்ரெஷ்ஷும் பேஸ்ட்டு நம்மக்கிட்ட கொடுத்துட்டு அவன் வேப்ப குச்சி நசுங்கி, அதுக்கு ஒரு மிஷின் இருக்குதான், வேப்ப குச்சி அந்த ஃப்ரண்ட்டில் மாத்திரம் நசுங்கி இருக்கும், அது ஒரு பேக்கிங் பண்ணி அது எத்தனையோ டாலரா. இருக்கிறதையே நம்மளால் திருப்தியாக வாழ முடியல. இன்னைக்கு நிறைய பேர் மற்றவங்களை அவங்கள பார்த்து அவங்க வீட்டு முன்னாடி 4 கடங்காரன் தான் இருக்கிறான், ஆனால் நம்ம வீட்டு முன்னாடி 10 கடங்காரன் இருக்கிறான். நான் உங்களுக்கு அன்பா சொல்கிறேன், ஆண்டவர் நமக்கு எதை கொடுக்குறாரோ அதை எத்தனை வருஷமானாலும் அதையே வச்சு திருப்தியாக வாழ. ஓட்ட பைக்கு தான் இருக்குதா, சந்தோஷம். இப்போ பழைய பைக்கு தான் வேல்யூவே, தெரியுமா உங்களுக்கு? நீ உண்மையாக சொல்கிறேன், அந்த வார்த்தை சொல்லுது இன்னைக்கு எபிரேயர் 13:5 நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகளை போதும் என்று எண்ணுங்க. அதனால வேலைக்கு போகாத நில்லுங்க நான் சொல்ல. வேலைக்கு போகாதீங்க, கம்பெனிக்கு போகாதீங்கன்னா அது சொல்ல. நமக்கு தேவை நமக்கு இருக்கு. எப்படியானாலும் 3 வேலைன்னா நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும். ஆமாம் இல்லையா? 3 வேலைன்னா கஞ்சி ஆச்சு கூட, குழம்பு இல்லைன்னா கூட கஞ்சிக்கான அரிசி வேணும்ல. அப்போ தேவை நமக்கு உண்டு. அப்போ நான் வேலைக்கு போக வேணான்னு சொல்ல, அதிகமாக ஆசைப்படாதீங்கன்னு சொல்லுங்க. அதிகமாக ஆசை, அந்த வார்த்தை சொல்லுது இருக்கிறவைகளை போதும் என்று எண்ணுங்க. அப்போதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவது. எப்போ? நீங்க பண ஆசை இல்லாதவர்களாய் இருக்கிறவள போது ஆண்டவரே திருப்தியா இருக்கிறேன். எப்பயாச்சும் ஆண்டவர்கிட்ட நம்ம ஜபத்துல எத்தனையோ கோடிக்கணக்கான ஜபம் பண்ணியிருப்போம். என்னைக்காச்சும் அப்பா சமூகத்தில் ஆண்டவரே என்னை திருப்தியா நடத்தினதுக்கு நன்றி ஆண்டவர் எப்பயாச்சும் ஜபம் பண்ணியிருக்கிறோமா? கவனிங்க, எப்பயாச்சும் ஆண்டவரே என்னை திருப்தியா நடத்தி இருக்கிறீங்க ஆண்டவரே. 3 வேளையும் பிரியாணி கூட சாப்பிட்டுருப்போம், ஃப்ரிட்ஜில் வச்சு 4 நாள் கூட சாப்பிட்டுருப்போம். அப்போ கூட நம்ம ஜெபம் பண்ண மாட்டோம், ஆண்டவரே திருப்தியா என்ன நடத்தி. ஒரு ஜெபமும் நம்ம ஜெபமே குறை சொல்லியே தான் ஜெபம் பண்றோம். ஆண்டவரே இன்னைக்கு கஞ்சி கொடுத்தீங்க, சந்தோஷம், ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே இன்னைக்கு நல்ல சாப்பாடு கொடுத்து நன்றி ஆண்டவரே எப்பயாச்சும் சொல்லியிருக்கிறோமா? ஆனால் நம்ம வாழ்க்கையில் அந்த வார்த்தை சொல்லுது இருக்கிறவைகளை போதும் என்று. அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது என்ன தெரியுமா? திருப்தியா வாழ பழகுவதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. சொல்லுங்க, அதுதான் ஒட்டகம். அது உண்மையா எனக்கு தெரியல, ஆனால் உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியல. ஒட்டகம் கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு ஒரு முறை தான் தண்ணி குடிக்குமா? உண்மையா? 6 மாதத்துக்கு ஒரு முறை தான் தண்ணி குடிக்குமா? நிறைய இந்த பாலைவனத்தில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒட்டகத்தில் தான் டேப்பு போட்டு அதை குடிப்பாங்களாம். அது எனக்கு தெரியல, ஆனால் படிச்சிருக்கேன். அப்போ 6 மாதத்துக்கு ஒரு முறை டேங்க் ஃபுல் பண்ணுறோம் போல. ஆனால் நம்ம மனுஷ பார்த்துக்கிறீங்களா? இப்போ இந்த கடையில் போய் ஒரு பிஸ்கட் சாப்பிடுவோம், இந்த நேரம் அங்கே போய் ஒரு கமர்கட் சாப்பிடுவோம், அங்கே போய் ஒரு டீ குடிப்போம், அங்கே போய் ஒரு மோர் குடிப்போம், அங்கே போய் ஒரு பழஞ்சூஸ் சாப்பிடுவோம். பார்த்துக்கிறீங்களா? அது என்ன வயிற்றுல இருக்குதுன்னே தெரியாது, சாப்பிட்டுக்கிட்டே. இன்னைக்கு உண்மையா சொல்றேன், நமக்கு ஆண்டவர் இருக்கிறத போதும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அந்த மனப்பக்குவம் தான் நமக்கு வேணும். என்ன பண்ணும்? என்ன மனப்பக்குவம் இருக்கணும்? போதும்னு நினைக்கிறேன். ஆண்டவரே நீங்க கொடுத்த எந்த ஆசீர்வாதம் எனக்கு போதும், நீங்க கொடுத்திருக்கிற அந்த வேலை போதும். எத்தனை பேர் நம்ம வேலைக்கு ஆண்டவரே நீங்க கொடுத்த வேலைக்காக நன்றி ஆண்டவர் எத்தனை பேர் ஜெபம் பண்ணிருக்கிறீங்க? நீங்க கொடுத்த வருமானத்துக்காக நன்றி ஆண்டவர் எத்தனை பேர் ஜெபம் பண்ணிருக்கிறீங்க? நம்ம ஜெபமெல்லாம் ஆண்டவரே அவன் என்னை விட ஒரு 10,000 எக்ஸ்ட்ரா வாங்கிறான், அவனை விட நான் என்ன பண்ண ஒரு 10,000. இதுதான் நம்ம ஆண்டவரே. அவனுக்கு கீழே நான் என்ன பண்ணக்கூடாது, வேலை செய்யக்கூடாது, நான் அவனுக்கு மேலே வேலை செய்யணும்.
அவனுக்கு மேலே வேலை செய்யணும், நம்ம வாட்ச்மேனாக தான் இருக்கணும். அது ரொம்ப நாள் அங்கே தான் உட்காந்து 24 மணி நேரம். அப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்கிறாரோ அதுதான் வேதம் சொல்லுது. 13:6 வசனம், எபிரேயர் 13:6, அதனால நம்ம தைரியம் கொள்ளணும். நம்ம இருக்கிறதுல தைரியம் கொள்ளணும். அதே ரோமர் 8:36 வாசிங்க. ரோமர் 8:36 சில வசனங்கள் வாசிங்க. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயோ ஜெயம் கொள்ளுகிறவளா இருக்கிறோம். கவனிங்க. அப்போ ஒரு தீர்மானம். இப்போ அடுத்த காரியத்தை சொல்ற பாருங்களேன். இப்போ இது வரைக்கும் கஞ்சி கொடுத்தாலும் சந்தோஷம்னு சொன்னோம். இப்போ ரெண்டாவது ஒரு கேட்டகரி இருக்குது. அது எப்படின்னா, கஞ்சி கொடுத்தா போதும், எதுக்கு இந்த சர்ச்சுக்கு போகணும்னு நினைக்குது. இதுக்கு எதுக்கு நம்ம ஜெபம் பண்ணோம், இதுக்கு எதுக்கு நம்ம ஆண்டவரை பின்பற்றணும். இன்னைக்கு நிறைய பேருடைய இப்படிதான் யோசிக்கிறாங்க. நிறைய பேர் நினைக்கிற தீர்மானம் தெரியுமா? நான் ஆண்டவரை நீங்கள் ஒரு வீட்டை கொடுத்தா நான் சர்ச்சுக்கு வரேன், நீங்கள் ஒரு இடத்த வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் சர்ச்சுக்கு வரேன், நீங்கள் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நான் சர்ச்சுக்கு வரேன். நீங்கள் நிறைய பேர் இப்படி தான் சொல்கிறோம். தேவ சித்தம் என்னவோ உன் வாழ்க்கையில் அது நடக்கும். ஆனால் நம்ம ஆண்டவர்கிட்ட ஆர்டர் பண்ணக்கூடாது. இது 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 எந்த ஜபம் நம்ம எடுத்துக்கிறது புரியுது? நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா, உண்மையாகவே சொல்கிறேன், ஒரு நாள் இப்படி நீங்கள் சொல்லவே கூடாது. ஆண்டவரே நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா நான் சர்ச்சுக்கு வரேன். சர்ச்சுக்கு வராமல் தான் போயிட்டு ஆண்டவர் கேட்க மாட்டாரா? நான் உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்தி உனக்கு காரு பங்களா, அதுதான் ஒருத்தர் ஐயா கிட்ட வந்து ஜோமான், ஒரு சர்ச்சில் வந்து ஜோமான் சொன்னார். ஐயா ரொம்ப தூரமாக வரோம், நடந்து வரோம், ஒரு காரு கொடுத்துட்டா ஆண்டவர் நாங்கள் ஈஸியாக நம்ம பண்ணுறோம், சீக்கிரமாக இப்போ சர்ச்சுக்கு வந்துடும். அப்போ நீங்கள் ஜோம் பண்ணுங்க ஆண்டவர். ஐயா ஜோம் பண்ணுங்க, நாங்களும் ஜோம் பண்ணுறோம், நீங்களும் ஜோம் பண்ணுங்க. அப்போது அந்த பாஸ்டர் ஜோம் பண்ணுறாராம். ஆண்டவரே ரொம்ப தூரத்துலேருந்து அந்த விசுவாசி என்ன பண்ணுறாங்க, சபைக்கு நடந்து வராங்க ஆண்டவர், அவங்களுக்கு ஒரு காரை கொடுங்க ஆண்டவர். ஜோம் பண்ணுறாங்க குழிக்க. அப்போது ஜபத்தின்படியே ஒரு காரை ஆண்டவர் கொடுத்தாரு, அந்த விசுவாசி கொடுத்தார். அப்போது ஒரு வாரம் வந்தார், 2வது வாரம் வரலையா. அப்போ 3வது வாரம் இவர் கேட்குறாராம், என்னப்பா சர்ச்சுக்கு வரல, இப்போ காருக்காக ஜோமன்னு சொன்னோம், காரு கொடுத்தாரு, ஏன் சர்ச்சுக்கு வரல அப்படின்னா, நான் காரு நிறுத்துறதுக்கு உங்கள் சர்ச்சில் பார்க்கிங் இல்லை அப்படின்னாராம். எப்படி சர்ச்சு நான் வர்றதுக்கு, காரில் வர்றதுக்கு அந்த சர்ச்சு அதில் என்ன இல்லை, பார்க்கிங் இல்லை, அதனால நான் வேற சர்ச்சுக்கு போயிடுறேன். அப்போது நம்ம ஜபமே தேவைக்காக தான், அப்படி இல்லை. ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சாலும் ஆசீர்வதிக்காமல் போனாலும் உங்கள் சித்தத்தை மாத்திரம் நான் செய்கிறேன். புரியுதுங்களா? எப்படியோ நீ ஆசீர்வதிக்க போகிறீங்க, நான் உங்கள் பிள்ளை தான். இப்போ ராஜாவின் பிள்ளை பசியில் ஒரு நாள் என்ன பண்ண முடியாது சொல்லுங்கள்? ராஜாவின் பிள்ளை பசியில் இருப்பாங்களா? நம்ம அந்த பார்த்து கூட இருக்க மாட்டோம், அவ்வளோ இருக்கும்ல சாப்பாடு, அது நம்ம கேள்வி விடப்பட்டிருக்க மாட்டோம், ஏதோ தான் இருக்கும், சாப்பிடும், உயர் தரும். அப்போது அதே போல தான் நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் அப்படின்னா, நமக்கு அதுதான் நேற்று தினத்தில் தியானித்தோம், உனக்கு இன்னது தேவை என்பதை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரா, அறிஞ்சிருக்கிறார். புரியுதுங்களா? உனக்கு இன்னது தேவை என்பதை ஆண்டவருக்கு தெரியும். அதுதான் நேற்று தியானித்தோம்ல. மற்றவளை போல அஞ்சாணிகளை போல அழப்பாதீங்க. மத்திய 6, 7, 8, 9 வசனத்தில் மற்றவளை போல அழப்பாதீங்க. அப்போ நான் உங்களுக்கு அன்பா சொல்கிறேன், இருக்கிறவைகளை போதுன்னு நினைங்க. இருக்கிற பைக் டிவை ஒழுங்காக கட்டிட்ட போதும், அடுத்து காருக்கு பிளான் பண்ணலாம். இருக்கிற லோனு, இப்போ நிறைய பேர் லோனு முடியுதுனாவே அடுத்த லோனுக்கு ப்ராசஸ்க்கு போயிடுறோம். பார்த்துக்கிறீங்களா? முடி போகுது எத்தனை கேட்போம், இன்னும் 2 மாதம், அப்போ அடுத்த லோனு என்ன பண்ணுறேங்க, என் பேர் அடுத்த இவன் நம்ம நினைக்கிறோம் அடுத்த லெவலுக்கு போயிட்டு நினைக்கிறோம். இல்லை, அடுத்த லெவலுக்கு கீழே தான் போய் நிற்கிறோம், மேலே போல எங்கே போகிறோம்? நான் சொல்கிறேன், ஆண்டவரே இந்த கடனை எப்படியோ கட்டுவதற்கு உதவி செஞ்சு, இனி நான் என்ன பண்ணக்கூடாது சொல்லுங்க. இனி வசனம் சொல்லுது, நீயோ கடன் கொடுப்பா, என்ன பண்ண மாட்டேன். அப்போ நம்ம ஜெபம் பண்ணி இருக்கணும், ஆண்டவரே இந்த லோனுக்கார திரும்பி என் வீட்டான வரவே கூடாது, ஆண்டவரே லோன் வாங்கிட்டு ஜெபம் பண்ணக்கூடாது, முடிச்சுட்டு பேர் ஜெபம்.
புரியுதா? வாங்கிட்டு முடிச்சுட்டு போயிரு. ஆண்டவர் இனி இந்த லோனு நான் போவே கூடாது ஆண்டவர், என்ன நடத்துங்க. ஜெபம் பண்ணுறோமா? இல்லை. அப்போ நம்ம காரியம் அடுத்தது இப்போ 30,000 கொடுத்துக்கிறாங்க, அடுத்த முறை 80,000 வந்துடும், அடுத்த முறை 1.5 தாண்டுறோம். பிளான் பண்ணி நம்மளே பண்ணிடுறோம். அதை நம்ம கிட்டத்தட்ட அதுதான் ஒருத்தர் சொன்னாங்க, ஒருத்தர் சொன்னாங்க 40,000 வாங்கி கொடுத்தாங்க லோனு. 40,000 வாங்கி கொடுக்குறேன்னு போனாங்க. 40,000 லோனுன்ட்டு அவங்க ப்ரூஃப் எல்லாம் வச்சு வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, அவள் வாங்கி சாருக்கு ஒருத்தருக்கு 8,000, ஒன்றத்துக்கு 5,000, ஒன்றத்துக்கு 3,000, இவங்க கூட்டு போனவங்களுக்கு 2,000. அது போக இந்த ஏதோ சார்ஜுன்ட்டு ஒரு 2,000. கிட்டத்தட்ட கையில் வந்தது எவ்வளோ அப்படின்னா 30,000 28,000 அப்படி தான் வந்துச்சான். எங்கே மீதி காசுன்னா அதெல்லாம் சரியாக போச்சு. நீ எவ்வளோ கட்டணும்? 60,000 கட்டணும். இவங்க வாங்கிக்கிறது 30,000க்குள்ளே தான். ஆனால் எவ்வளோ கட்டணுமா? நமக்கு அது ஃபேஷன் ஆயிடுச்சு. நம்ம என்ன பண்ணுது? சம்பாதிச்சு நான் சொல்கிறேன், நம்முடைய ஆசீர்வாதம் இப்படி தான் போகுது, நம்ம சேமிப்பு இப்படி தான் போகுது. சாதாரணமாக வாங்குற ஒரு 50,000 50,000 நம்ம அசல் கட்டுறதே கிடையாது. எங்குமே சொல்கிறேன், அது பேங்காக இருக்கட்டும், அது ஸ்டேட் ஃபைனான்ஸாக இருக்கட்டும், யாரும் நம்ம காசு 20,000 30,000 அவங்க என்ன பண்ணுறாங்க? வட்டியா சொல்லுங்கள். அப்போ அந்த 20,000 வச்சுட்டு இன்னும் 20,000 சேர்த்தா வேறு எதாவது நம்ம என்ன பண்ணலாம்? அப்போது இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, இருக்கிறதே போதுன்னு சொல்லுவோம். அதனால பசங்க பேண்ட் சட்டை கேட்டு அழுது கூட அழட்டும். எவ்வளோ நேரம் அழுப்புறான்? கொஞ்ச நேரம் அழுப்புறான். அவனே ஆட்டோமேட்டிக்காக வெளியில் தள்ளிட்டு கதை சாத்தி வந்துடுங்க. கொஞ்ச நேரம் வெயில் இருப்பான், ஆட்டோமேட்டிக்காக அவனே என்ன பண்ணுவான்? பேண்ட் ஷர்ட் தான் வேணும், இருந்தால் வாங்கி கொடுங்க. இல்லைன்னா சொல்லுங்கள், கேக்கு கூட வாங்கி கொடுத்துக்கு வாய்ப்பு இருக்காது. சில டைம் விட்டுருங்க. பண்ணு கூட வச்சு என்ன பண்ணலாம்? சொல்லுங்கள். கடன் வாங்கி நம்ம கேக் வெட்டும்போது கடன்காரன் வந்து நம்மளை காரியம் வச்சு இல்லை, இருக்கிறத மாத்திரம் வச்சு அழகாக திருப்தியாக வாழ இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க. உண்மையாகவே நம்ம வாழ்க்கை எப்படியும் மாறி இருக்கணும். நம்முடைய தரம் என்னைக்கோ உயர்ந்து இருக்கணும். ஏன் உயரலை? அந்த உயர்னுடைய ஆசீர்வாதத்தை நம்ம வட்டியாக நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த லோனுக்கு அறுப்பு கொடுக்குறோம். அந்த சேமிப்பை அவன் திருடிட்டு போகிறான், அந்த சேமிப்பை அவன் வாங்கிட்டு போகிறான். அந்த வார்த்தை சொல்லுது, ஆமை ஸ்தோத்திரம், எப்படி இருந்தாலும் இருக்கிறவைகளை மாத்திர போதுன்னு நீங்க புரியுதுங்களா? இருக்கிறவைகளை. அதுதான் கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. கொலோசியர் 4:5. புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. இப்போ கவனிங்க, புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக. இப்போ சர்ச்சுக்கு போகிறோம், நம்ம சர்ச்சுக்கு வந்திருக்கிறோம். இப்போ வாரம் சர்ச்சுக்கு போகிறோம், ஜெபம் பண்ணுறோம், எல்லாம் ஓகே. இப்போ நம்ம வீட்டை முன்னாடி வந்து நம்ம ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவரே அவங்க கடனை மாற்றுங்க, அவங்க பிரச்சனை மாற்றுங்கன்னு ஜெபம் பண்ணிட்டு போகிறோன்னு வச்சுங்க. இப்போ நம்ம வீட்டில் வந்து கடன்காரன் சண்டை போடுறோம் அப்படின்னா அவங்க எப்படி இருக்கும்? மற்றவங்க ரட்சிக்கப்படாதவங்க. இப்போ அவங்கள நம்ம போய் நீங்கள் சர்ச்சுக்கு வாங்க, உங்கள் கடன் மாறுன்னு அவங்கள நம்மளால் என்ன பண்ண முடியும்? சொல்ல முடியுமா? நம்ம வீட்டு முன்னாடி யார் இருக்கிறாங்க? நம்ம வீட்டு முன்னாடி கடன்காரர் இருக்கிறான். நாம் போய் மற்றவர்களுக்கு உங்கள் கடனை மாற்றுவாங்க அப்படின்னு நம்மளால் என்ன பண்ண முடியாது. அந்த வார்த்தை சொல்லுது, புறம்பே இருக்கிறவளுக்கு முன்பாக ஞானமாக இருங்க. ஞானம்னா என்னது? புரியுற மாதிரி சொல்லணும்னா அறிவா இருங்க. புரியுதா? அதுதான் பவுல் சொல்றாரு, ஆமை ஸ்தோத்திரம், அறிவில்லாது இருக்க எனக்கு மனதில்லை. அப்போது கர்த்தருடைய பிள்ளைகள் நல்லா கவனிக்கணும். புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுது. அப்போது நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் அது பெருசாக இருந்தாலும் சந்தோஷம், சின்னதாக இருந்தாலும் சொல்லுங்கள், சின்னதாக இருந்தாலும் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் செய்கிற எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் உண்டு. எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் உண்டு. அதுதான் ஜபங்களிலே வித்தியாசங்கள் உண்டு. உடனே சில பேருக்கு பதில் கொடுப்பா, சில பேருக்கு கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணி கொஞ்சம் காலம் கழிச்சு கொடுப்பார், கொஞ்சம் பேருக்கு கொடுக்கவே மாட்டார். புரியுதுங்களா? ஏன் கொடுக்கல அப்படி நமக்கு அது கேள்வி இல்லை. நம்ம எப்படி ஜெபிக்கிறோம், எப்படி ஆண்டவர்கிட்ட கேட்குறோம் என்பது தான். அப்போது ஒன்று, நம்ம வாழ்க்கை திருப்தியான வாழ்க்கை வாழ்வதற்கு தான் ஆண்டவர் நம்ம குடும்பத்தில் நினைச்சிருக்கிறாரு, குடும்பத்தை கொடுத்துருக்கிறாரு, வீட்டை கொடுத்துருக்கிறாரு, வேலையை கொடுத்துருக்கிறாரு. நம்ம கிட்ட இருக்கிற எல்லாமே எதுக்கு? திருப்தியாக வாழ்வதற்கு தான் கொடுத்துருக்கிறார். அந்த வேலை ஐயோ அந்த வேலை ஈஸியாக இருக்குங்க, நான் இங்கே வெயிலில் கஷ்டப்படுறேன், அவங்க ஏசியில் இருக்கிறாங்கன்ற. அங்கே போனால் தான் அந்த ஏசியினுடைய பிரச்சனை தெரியும். புரியுதுங்களா?
அதான் சொல்லுவாங்க, இக்கரைக்கு அக்கறை பாய்ச்சி. இங்கேருந்து பார்க்கும்போது அது அழகாக தெரியும், அங்கே போய் பார்த்தா அதுவே. அப்போ நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற வேலை 10,000. இந்த 10,000 நல்லா ஜெபம் பண்ணு. ஆண்டவரே இந்த 10,000 எனக்கு போதுன்னு சொல்லுங்க. இன்றைக்கி போய் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எனக்கு 5,000 ரூபாய் தான் மாதம் வருமானம், போதும்னு சொல்லுங்க. என்ன அப்படி பார்க்குறீங்க? என்ன சொல்லணும்? போதுன்னு சொல்லணும். நீங்கள் போதுன்னு சொன்னாதான் ஆண்டவர் அடுத்த லெவலுக்கு உங்களுக்கு ஆசீர்வதிக்க முடியும். புரியுதுங்களா? நீ எப்படி அப்படியே ஆன்னு உட்காந்து கோசி போகிறதுக்கு தெரியாது, எப்படி போதுன்னு எப்படி சொல்ல முடியும்? நாளைக்கு எவ்வளோ அப்படின்றோம். ஆனால் வசனம் சொல்லுது போதுன்னு சொல்லுங்க. இருக்கிறவைகளை போதும் ஆண்டவரே, இந்த வேலை போதும், இந்த ஆசீர்வாதம் போதும், இந்த வீடு போதும். எப்போ இந்த கூரை வீட்டை பார்த்து ஆண்டவரே இந்த கூரை வீட்டுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே சொல்லியிருக்கிறோமா? சொல்லிடுறோமா? அதுக்கு அண்ணாண்டுக்கிற வீட்டை தான் பார்ப்போம். அது மாதிரி ஒரு வீடு கட்டுமானா இப்போ இருக்கிற கல் வாங்கவே முடியாது. நாங்கள் வீடு கட்டும்போது ₹1 இருந்துச்சு, இப்போ எவ்வளோ 12 ரூபா 5 ரூபா போயினுக்குது, ஏறி போயினுக்குது. ஒரு கல் அன்றைக்கி வச்சிட்டாங்க நம்ம வீட்டு பக்கத்தில். அடா பாய் 10 ரூபாய் தூக்கி போட்டாரானா. நான் கூட 10 ரூபாய் இப்படி தூக்கி போட்டேன்ப்பா. அந்த கல் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 10 ரூபாயை அது வஞ்சிச்சு, 10 ரூபாய் தூக்கி போட்டேடா அப்படின்னு. அப்போது எவ்வளோ இறங்கினா தான் தெரியும். நிறைய பேரால் பேஸே போட முடியாமல் நிற்கும், நிறைய பேரால் கடைகால் போட முடியல, நிறைய பேரால் ரூப்பு போட முடியல, நிறைய பேர் பூசி வேலை பண்ணாமே கொடுத்தோம் பண்ணுங்கிறாங்க. எதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா? அப்போது இருக்கும்போது தான் தெரியும் அதனுடைய கஷ்டம், செஞ்சால் தான் தெரியும். அப்போ நம்ம இருக்கிறத கொண்டு இங்கே குடும்பத்தில் கொட்டாயில் ஏதோ ஒரு ஓலை கொட்டாயில் ஏதோ 100-50 ஒரு ஓலையில் சொருகி வைக்கிறோம், நல்லது, சந்தோஷம். அந்த வீட்டுக்கு போனால் அதனுடைய கஷ்டம் ரொம்ப கஷ்டம் இருக்கும். அதுதான் ஒரே ஒரு காரியம், ஆண்டவர் கொடுத்தா சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளும். அது பெரிய வீடாக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், பைக்காக இருக்கட்டும். அப்போ இருக்கிறத இன்றைக்கி ஒரு வேளை இன்றைக்கி இப்போ நீங்கள் கறி எடுக்காமல் கூட வந்திருக்கலாம், மீன் கூட எடுக்காமல் வந்திருக்கலாம், சில பேர் வழியே கூட வைக்காமல் வந்திருக்காங்கன்னு வச்சிங்களேன். சந்தோஷம்னு போங்க, சொல்லுங்கள் என்ன பண்ணுங்க, சந்தோஷம். இன்றைக்கி நான் பட்னியாக இருக்கிறது தேவ சித்தம், சந்தோஷம். புரியுதுங்களா? நம்ம வாயின் வார்த்தை அப்படி சொல்கிறதே கிடையாது, நம்ம அப்படி சொல்கிறதே கிடையாது. என்னத்தான் ஆண்டவர் கொடுத்தாரு, இதுதான் நம்ம வாயிலிருந்து வருமே தவிர ஆண்டவனை திருப்தியாக நடத்துகிறாருங்க. ஆண்டவனுக்கு திருப்தியாக அதை சந்திச்சாருங்க. ஆண்டவனுக்கு விடுதலை எப்பயாச்சும் நம்ம ஆண்டவரை ஆமை ஸ்தோத்திரம் மகிமைப்படுத்திருக்கிறோமா? இன்னும் கொஞ்சம் இல்லை, இப்போ கண்ணாடி முன்னாடி நின்று நம்ம சொல்கிறோம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தால் நல்லா, கொஞ்சம் அழகு, கொஞ்சம் இல்லை, கொஞ்சம் முடி பெருசா, கொஞ்சம் தாடி பெருசா சொல்கிறோமா இல்லையா? இன்னும் கொஞ்சம் போதுன்னு யாருன்னு சொல்லியிருக்கோம் கண்ணாடி முன்னாடி, ஐயோ பரவாயில்ல சூப்பராக சொல்லிட்டா வருகை வந்துடும். புரியுது? இன்னும் கொஞ்சம் ஆண்டவருக்கே சஜஷன், இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம் சொல்கிறோமா இல்லையா? அப்போது நான் சொல்கிறேன், இருக்கிறத போதுன்னா நீங்கள் ஆண்டவரே போதும், எல்லாம் போதும், நீங்கள் நேர்த்தியாக கொடுத்துருக்கிறீங்க, நேர்த்தியாக செய்கிறீங்க, நேர்த்தியாக ஆசீர்வதிக்கிறீங்க, போதுன்னு சொல்லுங்கள். அப்போ ஒன்று, திருப்தியான வாழ்க்கை என்பது கிறிஸ்தவ வாழ்க்கை, திருப்தியான வாழ்க்கை வாழ்வதற்கு தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். புரியுதுங்களா? இனி 500 ரூபாய் வரத்தில் 300 ரூபாய் கூட வரும், 300 ரூபாய் வரத்தில் 100 ரூபாய் கூட வரும், வருமானமே வராமல் கூட போவோம். சந்தோஷம் இருந்தால் பிரியாணி போடுங்க, இல்லைன்னா கஞ்சி ஊற்றுங்க. ஆனால் குடும்பத்தில் அதுதான் ஒரே ஒரு காரியம், பணத்தினால பொருளாதாரத்தினால சில ஆசைனால குடும்பத்தில் என்ன வரக்கூடாது அப்படின்னா பிரச்சனை வரக்கூடாது. அது பிரச்சனைக்கு நாம காரணமாக இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? இதுதான் பேஸ், இதுதான் இதனுடைய ஆழம். அப்போ இருக்கிறத கொண்டு சந்தோஷமா, உப்பு போடாமல் கூட இருக்கலாம் குழம்புல, உப்பு கொஞ்சம் போட்டால் முடிஞ்சு போதா? உப்பு கூட போட தெரியாமல் உனக்கு என்ன குழம்புன்னு அங்கே ஆரம்பிக்க கூடாது. உப்பு இல்லையா, கொஞ்சம் உப்பு கொடு. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, நீ எப்போ உப்பு பாக்கெட் வாங்கி வந்து கொடுத்தா, நான் நேற்றே சொன்ன உப்பு பாக்கெட்டு இல்லைன்னு நேற்றே சொல்லிட்டேன், நீ வாங்கி வந்து கொடு. பார்த்துக்கிறீங்களா? சாதாரணமாக தான் இருக்கும், ஆரம்பிக்கிறது சாதாரணமாக. அப்போ பார்த்தீங்கன்னா மறுநாள் ஸ்டேஷன் இருப்பாங்க, உப்பு பிரச்சனைக்கு ஸ்டேஷன். அப்போது எது இருக்கிறதோ திருப்தியா, ஆண்டவரே இது பரவாயில்ல, நம்ம உப்பு கேளுங்க, இப்போ உப்பு கேளுங்க, ஒரு கற்பனை பண்ணி பாருங்க, உப்பு கேளுங்க, உப்பு இல்லைன்ட்டாங்க, சரி பரவாயில்ல உப்பு கம்மியாகவே இன்றைக்கி சாப்பிட்றேன்னு சொல்லிட்டா, உப்புக்கு பரவாயில்லம்மா இன்றைக்கி உப்பு கம்மியாகவே சாப்பிட்றேன் சொல்லு. அப்போ இருக்கிறத குறைய நிறைவை அது சந்தோஷமாக எடுத்துங்க. புரியுதுங்க? குறையாக இருந்தாலும் சந்தோஷமாக எடுத்துங்க. சமைக்க தெரியாத மனைவியை கட்டிட்டு வந்து நல்ல ருசியாக ஆக்கி போடணுன்னா, புரியுதுங்களா, வாய்ப்பு இல்லை. இனிமேல் தான் ட்ரைன் பண்ணணும், இனிமேல் தான். புரியுது? அப்போ அங்கே பிரச்சனை ஆரம்பிக்கும். அப்போ நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்துருக்கிறாரோ, பழமொழி சொல்லுவாங்க ஜாடிக்கேற்ற மூடி அப்படின்னு, நம்ம பார்த்துக்கிறீங்களா?
ஜாடிக்கேற்ற மூடி நிறைய அந்த பொருந்தும். அந்த வார்த்தை பார்த்தீங்க அப்படின்னா, வீட்டுக்காரு 100 ரூபா தான் இருக்குதுன்னாரு. ஒருத்தர் 100 ரூபா தான் இருக்குது அப்படின்னாரு. அவங்க வீட்டுக்காரர் போயிட்டு போய் அவங்க மனைவி கிட்ட போய் கேட்டாங்களேம்மா, உங்கள் வீட்டுக்கார் 100 ரூபா இருக்குதுன்னாரு, ஒரு 50 ரூபா குத்தி நல்லா அது இப்போ தான் செலவு பண்ண அவருக்கே தெரியாமல் சொல்லிட்டு போயிட்டாரு. அவங்க பொண்டாட்டி அவர் 100 ரூபா தான் இருக்குது பாக்கெட்டில் சொல்லிட்டு போய்க்கிறாரு. இது சொல்லிக்குது அவரு மறந்துட்டு போயிட்டாரா, பாக்கெட்டில் வச்சுருக்கிறத மறந்துட்டு சொல்லிட்டாரு. அதை நான் இப்போ தான் என்ன பண்ணேன், எத்து செலவு பண்ண அது கூட தெரியாமல் போகிறாரு அப்படின்னா. அப்போ அவங்க சொன்னாங்களாம், நீதாம்மா ஜாடி கேட்ட. அப்போது அப்படி இருங்க, கணவனை சார்ந்து இருங்க, மனைவி சார்ந்து, அது குடும்பம், அது அப்படி இருங்க, சந்தோஷம். அப்போது நம்ம வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவரே நீங்கள் கொடுக்க போகிற எல்லா ஆசீர்வாதம் எனக்கு போதுன்னு சொல்லுங்க. அப்படி எல்லாம் முழங்கால் படிட்டு இன்றைக்கி குடும்ப வாழ்க்கையில் இன்றைக்கி நிறைய இடங்களில் இன்றைக்கி பிரச்சனைக்கு நாம் காரணமாக இருக்கக்கூடாது. குறை இருக்குதுன்னு தெரியுது. அப்போ நாம் என்ன பண்ணணும், அதை சரி செய்வதற்கு, அதை கொஞ்சம் மாற்றுவதற்கு தான் முயற்சி எடுக்கணுமே தவிர, இன்றைக்கி திருப்தியான வாழ்க்கை வாழ்வதற்கு தான் ஆண்டவர் உங்களை இணைச்சிருக்கிறாரு. கணவன் மனைவியாய் உங்களை இணைத்ததற்கு காரணம் நீங்கள் வாழ பழகுவதற்கு, சந்தோஷமாக வாழ்வதற்கு, உங்கள் வாழ்க்கையை வாழ்வதற்கு தான் ஆண்டவர் உங்களை இணைத்திருக்கிறாரே தவிர அதில் குறைய கண்டுபிடிப்பதற்கு, அதில் குற்றம் கண்டுபிடிப்பு இல்லை. இன்றைக்கி கர்த்தருடைய பிள்ளைகளை வாழ்க்கை, கிறிஸ்துவ வாழ்க்கை திருப்தியான வாழ்க்கைங்க. வாழ வேண்டிய வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கை, திருப்தியான வாழ்க்கை. இன்றைக்கி எத்தனை பேர், ஆண்டவரே என் வாழ்க்கையில் இருக்கிற வேலை எனக்கு சந்தோஷம் போதும், இருக்கிற வருமானம் போதும், சந்தோஷம், எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவர் இருக்கிறது போதும், இருக்கிறது போதும். வீடு, கூரை வீடு, சந்தோஷம். ஆண்டவரே இந்த கூரை வீட்டை கொடுத்துருக்கேன், சந்தோஷம். இந்த ரூப்பு போட்ட வீட்டை கொடுத்துருக்கேன், சந்தோஷம். எனக்கு சைக்கிள் கொடுத்துருக்கேன், சந்தோஷம். எனக்கு பைக்கு போதும், சந்தோஷம். அப்போ இருக்கிறத சந்தோஷமாக என்னங்க வேதம் சொல்லுது, போதும் என்கிற மனம்தான் நமக்கு வேணும். எனக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, போதும் என்னங்க